ஆசாரின் சமாதான பலிகள். இந்த பலி மாட்டு மந்தை அல்லது ஆட்டு மந்தையில் இருந்தே எடுக்கப்பட்டது. இது ஒரு பொருத்தனையின் அதாவது உடன்படிக்கையின் நிறைவேறுதலாகவோ அல்லது மனமார்ந்த ஸ்தோத்திர பலியாகவோ இருக்கும். அர்ப்பணிக்கப்பட்டவனால் யெகோவாவிற்கு இதனுடைய பகுதி கொண்டு வரப்பட வேண்டியிருந்தது. கர்த்தருக்கு தகன பலியாக படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். மார்க்கண்டத்தையும் அதனோடு கூட அதன் மேல் வைத்த கொழுப்புகளையும் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படிக்கு கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபிடத்தின் மேல் தகனிக்க கடவன். ஆனால் மார்க்கண்டமும் தோலும் ஆசாரனுடையதாகும். பலியிட கொண்டு வந்தவன் அதை புசிக்க வேண்டும். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம். எந்த மனிதனும் முழு சமாதானத்திற்கும் ஒத்திசைக்கும் வருகின்றானோ, அதாவது அனைவரும்